ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்பயும் போல காலைல குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க கம்பெனிக்கு. இன்னைக்கு எங்க அப்பா என் கூட வராராம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரும்பு வெட்டணும்ல, நிறைய ஓரம்பர கரும்புலாம் மீந்து போயிருந்தது. அதை ஜூஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால எனக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருந்தது. அதை காட்டி விடலாம்னு சொல்லிட்டு என் கூடயே வந்தார் வேலைக்கு வரும்போது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல், சுட சுட சாதம், கேரட் சாதம். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கிளறி வச்சா. இருந்தாலும் எங்கள் அம்மா வைக்கிறாங்க. எங்கள் அப்பா இல்லை, எனக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுறா, நீ மட்டும் தான் போஸ்ட் போடுவேன், நானும் போடுவேன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க சொன்னார். நானும் அவர் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தேன். காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லி, நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது. இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு கம்பெனிக்கும் போயிட்டேன். நீ கம்பெனிக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். கேட் ஓப்பன் பண்ணிட்டு என்ட்ரி டைமிங்கை போட்டு லேபில் போய் கொஞ்ச நேரம் ஒர்க் இருந்தது. நிறைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மேனேஜர் மேம் கோயிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் அவங்களை இட்டுன்னு போய் விட்டேன். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். ஆக்சுவலாக கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் சரி, அப்புறம் அவங்களும் போகிறாங்க, நானும் அப்படியே போயிட்டு சாமியை கும்பிட்டேன். அங்கே இருக்கிற ஒரு பாட்டி கீழே கொஞ்சம் ஜாலியாக பேசிங்க இருந்தேன். ஒரு டாட்டா காட்டுங்க. மொத்தம் 3 விளக்கு போட்டேன். அதில் 1 அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, எனக்கு. ஆஞ்சநேயர் கீழே நான் நல்லா இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் வேண்டிக்கினேன். வீட்டுக்கு போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதாவது பாப்கார்ன் வாங்குறதுக்காக போயிருந்தேன். சோள பாப்கார்ன் வாங்கிக்கின்னு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கையில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்து சொன்னாங்க, ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாங்கின பிரசாதத்தை நம்ம அப்பா கையில் கொடுத்துருவோம். அப்பா வந்து ஒரு 4 கிலோ கத்திரிக்காய் விற்று, அதாவது கம்பெனியில் ஒருத்தவங்க கிலோ விற்க சொன்னாங்க. நானும் விற்றுட்டு மீதி 120 ரூபா இருந்தது. அதை கொடுத்துட்டு இன்றைக்கி பஜ்ஜி தான் போட்டாங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்து. இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். இன்றைக்கி அப்பா தான் ஜூஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட காலைல வந்தாங்கல்ல, அதனால் ஒரு அதில் எங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு பாட்டிலு, எங்களுக்கு ஒரு பாட்டிலு, அப்படியே எல்லாருக்கும் பிச்சு பிச்சு கொடுத்துட்டோம். இதான் என் விலாகு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.